ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் மூலம் நடப்பாண்டு ரூபாய் 7,000 கோடி வீட்டுக் கடன் வழங்க இலக்கு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் தலைவர் சி. தங்கராஜ், ரெப்கோ வங்கியின் தலைவர் இ. சந்தானம் ஆகியோர் பேட்டி. கோவை சாய்பாபா காலனியில் NSR சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி. தங்கராஜ், ரெப்கோ வங்கியின் தலைவர் இ. சந்தானம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி. தங்கராஜ், ரெப்கோ வங்கியின் தலைவர் இ. சந்தானம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 2000 தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் 25வது ஆண்டை கொண்டாட உள்ளது. 13 மாநிலங்களில் 234 கிளைகளுடன் வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 5 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 14,500 கோடி வர்த்தகத்தில் உள்ளது. கோவையில் 24 கிளைகளில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கோவை மண்டலத்தில் மட்டும் 15,300 வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் குறைந்த வட்டி விகிதத்தில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் வீட்டுக்கடன்களை வழங்கி வருகிறது. சாய்பாபா காலனி கிளையில் மட்டும் ரூபாய் 173 கோடி வீட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் உள்ள பட்சத்தில் 48 மணி நேரத்தில் வீட்டுக்கடன் வழங்கப்படும். ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 3 கோடி வரை கடன் கொடுக்கப்படுகிறது. இந்நிறுவனத்தின் 25வது ஆண்டு விழா ஆகஸ்ட் மாதம் சென்னையில் கொண்டாட உள்ளோம். சென்ற ஆண்டு 430 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளோம். நடப்பாண்டு ரூபாய் 500 கோடி லாபம் ஈட்டுவோம் என எதிர்பார்க்கிறோம். இந்த ஆண்டு 13 மாநிலங்களிலும் உள்ள 234 கிளைகளிலும் ரூபாய் 7,000 கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். தமிழகத்தில் மட்டும் 5,000 கோடி வீட்டுக்கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் என்றார். பேட்டியின் போது ரெப்கோ வங்கியின் இயக்குநர் இனாசி, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் கே. முரளிதரன், மண்டல திட்ட மேலாளர் கே. சி. சிஜு, மண்டல மேலாளர் கே. சிபி, சாய்பாபா காலனி கிளை மேலாளர் எஸ். வில்லியம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 2000வது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று 25வது சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. இந்த 25 ஆண்டு காலத்தில் 13 மாநிலங்களில் 190 கிளைகள் மற்றும் 48 சாட் சென்டர், மொத்தம் 238 இடங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வீடு கடன் தேவைப்படுவோருக்கு வீட்டுக்கடன் வழங்கி வருகிறது. இதுவரை சுமார் 5 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது. அதிலே தற்பொழுது நிலுவையில் இருப்பது மட்டும் சுமார் 1.5 லட்சம் வாடிக்கையாளர்கள். மொத்தம் தற்பொழுது 14,500 கோடி வர்த்தகத்தில் உள்ளது. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை 22 கிளைகளும் 2 சாட் சென்டர் ஆக மொத்தம் 24 இடங்களில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 15,300 வாடிக்கையாளர்களுக்கு கோவை மண்டலத்திலே மட்டும் வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது. தற்பொழுது சுமார் 2,000 கோடி ரூபாய் கோவை மண்டலத்திலே வீட்டுக்கடன் நிலுவையில் உள்ளது. வாடிக்கையாளர் அனைவரும் மிகவும் சரியாக கடனை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே கோவை மண்டல மக்களுக்கு எங்களது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை மண்டலத்திலே சுமார் 200 பணியாளர்கள் இந்த 24 கிளைகளிலே பணியாற்றி வருகிறார்கள். மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 1,400 பணியாளர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார்கள். அனைவருக்கும் வீடு என்பதே இலக்கு. அந்த இலக்கை நோக்கி மக்கள் சேவையில் குறைந்த வட்டியில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் கடன் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சாய்பாபா காலனி கிளை வேறு இடத்திலிருந்து மாற்றப்பட்டு முழுவதும் குளிரூட்டப்பட்ட கிளையாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சாய்பாபா காலனி இந்த கிளையில் மட்டும் 173 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது. 173 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்கள் இந்த கடனை பெற்று தாங்கள் சொந்த வீடு கட்டி சிறப்பாக வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு 7,000 கோடி ரூபாய் வீட்டுக்கடன், மொத்தம் 238 கிளைகளிலும் சேர்ந்து 7,000 கோடி ரூபாய் வீட்டுக்கடன் கொடுக்க இலக்கு வைத்து இருக்கிறோம். 13
மாநிலங்களிலும் இந்த தொகை பரவலாக கொடுக்கப்படும். தமிழகம் மட்டும் சுமார் 5000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் வீட்டுக்கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளோம்.